நீ என்ன கேவா, நீ என்ன திருநங்கையா அப்படிலாம் கேட்டாங்க. ஹஸ்பண்ட் கிட்ட கூட சொல்ல முடியல. என்னால எனக்கு ஃபேமிலி இருக்குது, நானும் ஒரு பொண்ணு தான். உருவ அமைப்புங்கிறது வந்து கடவுள் கொடுக்குற ஒரு விஷயம். அது பர்சனலாக வந்து என்னை அப்படி கேட்குறப்போ நான் ஹர்ட் ஆவனே அவங்களுக்கு தெரியல, இல்லை அவங்களுக்கு அந்தளவுக்கு நாலேஜ் இல்லைன்னு கூட எடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு நான் விட்டுட்டேன். 1 வீக் அப்புறம் தான் நெகட்டிவே ஸ்டார்ட் ஆச்சு. அதில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும்போது அப்படிங்கும்போது வந்து யாரை பார்த்து கண்ணடிச்சியோ, யாருக்கு சிக்னல் கொடுத்த, அந்த மாதிரி வந்தது. அப்போது நான் ஃபஸ்ட்டு இன்டர்வியூ போகும்போதே சொல்லிட்டேன், ஹஸ்பண்ட் ஃபோட்டோகிராஃபர், ஸோ நான் ஹஸ்பண்டை பார்த்து பண்ணேன் அப்படின்னது அந்த கமெண்ட் வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. அடுத்து ஃபுல்லாக பாடி ஷேவிங் தான், அவங்களுக்கு வேறு எதுவும் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி கூட வச்சுக்கலாம். அடுத்து கண்டினியூஸாக வந்து நான் என்னோட தோற்றம், என்னோட உருவமைப்பு எப்படி இருக்குது, இதை பற்றி தான். அப்புறம் கெட்ட வார்த்தையில் பயங்கரமாக திட்டுறாங்க. என்ன இதுன்னே எனக்கு தெரியல. அதெல்லாம் எதுவுமே அதில் தப்பாக இல்லை, பட் நிறைய பேட் வேர்ட்ஸ் வந்துச்சு எனக்கு. அப்புறம் நீ வந்து ஜாதி மானத்தை வாங்கிட்ட, ஊர் பேரை கெடுத்துட்ட, கலாச்சாரத்தை சீரழிச்சிட்ட, அந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப நிறைய வந்துச்சு எனக்கு. நான் ஒன்றும் ட்ரெஸ்ஸில் எந்த மிஸ்டேக்ஸும் இல்லை. நான் பண்ண விஷயமே வந்து ஒரு கவர்ச்சியா அந்த மாதிரி இல்லைங்களா, அது நார்மல் ஒரு விளையாட்டுக்கு பண்ண மாதிரி ஒரு விஷயம் தான் அதுலேயுமே இருந்தது. ஸோ அதில் எங்கே உங்கள் கலாச்சாரம் சீரழிஞ்சிருச்சு? வெக்ஸ் ஆகி வீட்டில் அவர்கிட்டையுமே என்னால் சொல்ல முடியல. அந்த கமெண்ட் வந்த புதுசில் நான் அவர்கிட்டையுமே வந்து லைட்டாக ஒரு கமெண்ட் ரொம்ப மோசமாக வந்திருக்கு, எனக்கு வந்து இந்த ஃபீல்டு வேண்டாம் அப்படின்னு சொன்ன ஃபஸ்ட்டு கமெண்ட்னா, உனக்கு ஹெச்ஐவி இருக்கும் போல். அது இன்றைக்கி நினச்சாலுமே வந்து நான் கொஞ்சம் உடையிற இடம் அதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கீழே மென்ஷன் பண்ணுறாங்க, இங்கே போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோ நீயே. அது வந்து எனக்கு எல்லா இடத்துலையுமே வந்து என்னை நானே வந்து நம்ம ரொம்ப இதாக இருக்கோமோ அப்படிங்கிற அளவுக்கு உடஞ்சி நிற்க வச்ச இடம் அப்படின்னு சொல்லலாம். அது இன்னுமே என்னால் அந்த நிறையா பேசினாங்க, அதெல்லாம் ஓகேங்கிற மாதிரி தான் இருக்குது. பட் அந்த ஒரு கமெண்ட் வந்து கொடுக்காம இருந்திருக்கலாமோ, அது வந்து என்னால் ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட். அது ஆக்சுவலி என்னன்னா, லீனாக இருக்கிறது என்னோட ஜெனட்டிக். நான் இப்படி தான் இருக்கேன், சின்ன பிள்ளையிலேருந்து இப்படி தான் இருக்கேன். யாருக்கிட்ட கேட்டாலுமே என்னை குண்டா பார்த்துருக்கேன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. பட் வந்து அவங்க வந்து அதை மென்ஷன் பண்ணப்போ ஹஸ்பண்ட் கிட்ட கூட சொல்ல முடியல. நிறைய பேர் நீ என்ன கேவா, நீ என்ன திருநங்கையா அப்படிலாம் கேட்டாங்க. சிஸ்டர்கிட்ட கூட ஷேர் பண்ணல, இப்படி ஒரு கமெண்ட் வந்துச்சுன்னு. ரொம்ப டிலேவாக தான் என்னன்னா, அவங்க வந்து அவங்க வீட்டில் ஒரு பொண்ணு ஒல்லியாக இருக்கா, நல்லா இல்லை அப்படின்னா நீங்கள் சொல்லுவீங்களா? நான் நல்லா இல்லைன்னா விட்டுருங்களேன். ரொம்ப பாடி ஷேமிங் சொல்லவே முடியாது என்னால் அப்படிங்கிற மாதிரி. நானே ஒரு லிமிட்டுக்கு மேலே நான் அசிங்கமாக இருக்கேன். ஆனால் சுதாக்கா சொல்லுவாங்க, நீ அழகாக இருக்கடி. அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு ஃபேமிலி இருக்குது, நானும் ஒரு பொண்ணு தான். உருவ அமைப்புங்கிறது வந்து கடவுள் கொடுக்குற ஒரு விஷயம். அது பர்சனலாக வந்து என்னை அப்படி கேட்குறப்போ நான் ஹர்ட் ஆவனே அவங்களுக்கு தெரியல, இல்லை அவங்களுக்கு அந்தளவுக்கு நாலேஜ் இல்லைன்னு கூட எடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு நான் விட்டுட்டேன். இப்போ ஓகே, இப்போ வந்து நீங்கள் என்ன வேணால் பேசுங்க, ஃபேஸ் பண்ண நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்னு இருக்கேன். இருந்தாலும் அந்த கமெண்ட்ஸ் வந்து லைஃப் டைம் என்னால் மறக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய வலி எனக்கு இன்னுமே இருக்கிற ஒரு இடம் அது. இதே மாதிரி வேறு எந்த பொண்ணுக்கும் பண்ணாதீங்க. ஒல்லியாக இருந்தால் இருந்துட்டு போகிறாங்க, நீங்கள் யாரும் காசு செலவு பண்ணி அவங்களுக்கு சாப்பாடு போகிறதில்ல. ஸோ வந்து நீங்கள் யாரையுமே என்னை சொல்லிட்டீங்க, நான் அதை சமாளிச்சுட்டு தான் இருக்கேன். இனி எந்த பொண்ணையும் இதனால தான் நீ இப்படி இருக்கன்னு சொல்லாதீங்க. உங்களுக்கு பிடிக்கலையா, கெட்ட வார்த்தையில் கூட திட்டிட்டு போயிடுங்க, அது கூட அந்த அளவுக்கு ஹர்ட் பண்ணாதுங்க.